பாண்டியன் ஸ்டோர்ஸ் தெரியல டுடே எபிசோடில் நம்ம சுகுனி இருந்துட்டு கோமதி கிட்ட உங்கள் தம்பியவே வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அவமானப்படுத்தி வெளியே துரத்து விட்டீங்க. ஆனால் அவரோட ஒய்ஃப் இந்த வீட்டுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு பழனிக்கிட்ட போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புடா, அதுக்காக உங்ககிட்ட நாங்கள் எத்தனை தடவை வேணாலையும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களை மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, இவ தான் ஏதோ சொல்கிறான்றதுக்காக நீங்கள் போய் எங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லக்கா, நீங்கள் ஏதோ புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டீங்க, அவ்வளோதானே, விடுக்கா. உங்கள் நிலமையில யாரை இருந்தாலையும் இப்படி தான்க்கா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்லிடுறாங்க. இவர் ஒருத்தர் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுகுனி ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, சரி விடுமா, இவ்வளோ தூரம் நடந்துருச்சுல, விட்டுருங்க, இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். சுகன்யா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி சொன்ன உடனே முத்துவேலும் சக்திவேலும் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி இருந்துட்டு முத்துவேல் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு நாம் நினச்சதை விட இங்கே ஸ்பீடை வேற போயிட்டுருக்காங்களே, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க. ராஜியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.